ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உதிரியான டேஸ்ட்டான சன்னா பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு 1/2 hour. இப்போ நைட்டே வந்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு சுண்டல் எடுத்துகிட்ருக்கோம். நைட்டே ஊற வச்சுட்ருக்கோம். ஓவர் நைட் ஊறினதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீம் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு அதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதே குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் எல்லாம் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதும் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி கரைஞ்சி வரட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க சுண்டலை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ சுண்டலை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கோம். அதே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தோன்னா போதும். நம்ம சுண்டல்லையே தண்ணி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டு நம்ம சுண்டலில் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ரைஸை சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடிடலாம். சிம்மில் வச்சு ஒரே ஒரு விசில் வந்துட்டு வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சும்மா உதிரியான டேஸ்ட்டான சன்னா பிரியாணி ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.